ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முட்டை சாதம் செய்ய போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. சூடானதும் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதும், நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற அந்த தக்காளி அரை தக்காளியே போட்டுக்கோங்க. ஒரு சிலர் தக்காளி போடுவாங்க, ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க. தக்காளி போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சாஸ் போடுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நான் தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள், உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ கரம் மசாலா, பெப்பர் தூள், குழம்பு மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் கலந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. ரெண்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்குங்க. நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப் பிளேட்டில் சாதம் எடுத்திருக்கேன். அந்த சாதத்தை சுட சுட இருக்குது சாதம், அதை எடுத்து அந்த முட்டை ஃப்ரையில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி முடிச்சிடலாம். முட்டை சாதம் ரெடி.